அனைவருக்கும் வணக்கம். சூரியன் பெயர்ச்சியுடன் பிறந்திருக்கும் இந்த பங்குனி மாதம் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம் ஸ்ரீராம நவமி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. முருகர், அனுமன், பெருமாள், ராமருக்கு விசேஷம் நிறைந்த மாதம் இந்த பங்குனி மாதம். அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்க போகுது, அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், தொழில் ரீதியாக, குடும்பம் ரீதியாக, குழந்தைகளுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் இந்த மாதம் முழுவதும் ராசியிலேயே வந்து அமர்கிறார். தடைகளை தகர்த்து வெற்றிகளை நீங்கள் அடையக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. இளைய பருவத்தினருக்கு பல்வேறு தடைகள் ஏற்பட போகுது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் பிரச்சனைகள் என்பது போன்ற அமைப்பு ஏற்படும். மேலும் 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீங்க. ஆரம்பத்தில் தடைகள் இருந்தாலும் முடிவில் பல்வேறு வெற்றிகளை குவிக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் இருக்குது. எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குங்க. 40 வயதை தாண்டியவர்களுக்கு தொழிலில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி ஏற்படும். எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். நல்ல லாபங்கள் கிடைக்கும். மேலும் எதிரிகள் கூட நண்பர்களாகும் நல்ல மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. பயணங்கள் அதிகமாக இருக்கும். வடக்கு அல்லது வடமேற்கு திசையை நோக்கி செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டாகி இருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சுணக்கமான நிலைமைகள் மாறி இனிமே தொழில் நல்லா இருக்கும் என்ற நம்பிக்கை உருவாக போகுது. மேலும் கடன்கள் கிடைக்குங்க. நிறைய செலவுகள் ஏற்பட்டாலும் கடன்கள் கிடைக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன் செய்வீங்க, கட்டடம் கட்டுவீங்க, தொழில் முதலீடுகள் செய்வீங்க. எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்குங்க. உத்தியோகத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். உடற்பயிற்சியை மட்டும் மறக்கக்கூடாதுங்க. கணவனாக இருந்தால் மனைவியின் விஷயத்திலையும், மனைவியாக இருந்தால் கணவரின் விஷயத்திலையும் இணக்கமாக செல்வது நல்லது. அதுதான் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். விவசாயிகளுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும். அதற்கான ஆதார அமைப்புகள் இந்த மாதத்திலேயே புலப்படும். இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்மறையான அமைப்புகள் எல்லாம் விலகப் போகுது. 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு நல்லா இருக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். மேலும் கிரக நிலை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ராசியில் சுக்கிரன், சூரியன், சனி, சுகஸ்தானத்தில் குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன், அயனசயன போகஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் என கிரகங்கள் நிலை இருக்கு. சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்குங்கிறது நல்லா உணர்ந்து செயல்படும் மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அறிவுத்திறன் அதிகரிக்குங்க. சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. பணவரத்து அதிகரிக்கும். அடுத்தவங்க பிரச்சனைகளில் தலையிடுறதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இசை, நாட்டியம் போன்ற கலைகளில் ஆர்வம் பிறக்கும் உங்களுக்கு. வீண் ஆசைகள் தோன்றலாம். மனசை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லதுங்க. சின்ன விஷயங்களில் மனநிறைவு உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். வாக்கு வன்மையால் லாபம் கிடைக்க பெறுவீங்க. புதிய ஆர்டர் தொடர்பாக பயணங்கள் செல்ல நேரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. சக ஊழியர்களுடன் எளிதில் கருத்து வேற்றுமை உங்களுக்கு உண்டாகலாங்க. கவனமாக இருங்க. அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு இருந்து வந்த மோதல்கள் குறையும். பெண்களுக்கு கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். திறமையுடன் செயல்பட்டு நீங்கள் பாராட்ட பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் மாறும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் அதை எப்படி செய்கிறதுங்கிற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லதுங்க. அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அடுத்தவங்க யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருக்கிறது நல்லது. எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு அகலுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். சாதுரியமான பேச்சாளர் நன்மை கிடைக்க பெறுவீங்க. மேலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஊழியர்களுக்கு வர வேண்டிய அனைத்தும் வந்து சேரும். கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். மகான்களின் சந்திப்பு ஏற்படும். தங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். உங்களை ஒதுக்கியவங்களே உங்களை தேடி வருவாங்க.
மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க நேரும். அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானம் வருங்க. தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வரும். லாபம் பெருகும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவாங்க. பழைய பாக்கிகள்லாம் வசூலாகுங்க. உடல்நிலையில் இருந்த வந்த சிரமங்கள்லாம் முற்றிலும் நீங்கும். மேலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டுரும். அரசு பணியில் உள்ளவங்க உடன் பணிபுரிகிறவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேருவாங்க. மனமாகாதவர்களுக்கு நல்ல வரங்கள் வந்து சேருங்க. பரிகாரமாக நீங்கள் குலதெய்வத்தை பூஜித்து வணங்கி வர எல்லா தடைகளும் நீங்கி காரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும். மனசில் அமைதி ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 3, 4, 5. அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 28, 29. மேலும் கருணை உள்ளம் கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் சூரியன், செவ்வாய், சனி, புதன் சேர்க்க உண்டாயிருக்கு. வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் வரப்போகுதுங்க. மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க போகுது. சோதனைகள் முடிவுக்கு வரும். தன்னம்பிக்கை, தைரியம் கூடும். பலவிதமான மாற்றங்கள், ஏற்றங்கள் ஏற்படும். விருப்பமும் கனவுகளும் நிறைவேறும். குடும்ப உறவுகள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட்டு ஆனந்தமாக நீங்கள் இருப்பீங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பணவரவு இருக்கும். தடைப்பட்ட சொத்துக்கள் மீதான வாடகை மற்றும் குத்தகை பணம் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர வழியில் நிலவிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஆதாயம் ஏற்படும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம் என அவரவரின் தசா புத்திக்கு ஏற்ப இடமாற்றங்கள் ஏற்படும். தகவல்கள் தொடர்புகள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். தொலைத்த கைமறதியாக வைத்த ஆவணங்கள், முக்கிய பொருட்கள் கிடைக்கும். செய்தொழில் விருத்தியாகும். தொழில் நிமித்தமான வெளிநாட்டு பயணங்கள் திருப்திகரமாக அமையும். சிலர் முன்னோர்கள் செய்த தொழிலையே சீர்திருத்தி செய்யலாம். ஜென்ம ராசியில் சனிங்கிறதால மிகப்பெரிய முதலீட்டில் மிக குறிப்பாக சொந்த தொழில் செய்கிறவங்க தங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதித்து அதில் உள்ள தசா புத்தி மற்றும் கோச்சார கிரகங்களின் சாதக பாதகம் அறிந்து தொழிலை நடத்தினா சிறப்பாக இருக்கும். தசா புத்தி சரியாக இல்லாத போது தொழிலில் புதிய முதலீடுகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படலாம். புதிய வேற்றுமத நண்பர்கள், நண்பிகள் கிடைப்பாங்க. குடும்பத்துடன் விருந்து, உபச்சாரங்கள், கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆடம்பர பொருள் சேருங்க. சொத்துக்கள் சேரும். மன கவலைகளாகலும். உங்கள் ஆலோசனை குடும்பத்தினர் ஏற்பாங்க. சிலர் உயில் எழுதலாம் அல்லது குடும்பத்தில் பாகப்பிரிவினை நடக்கும். நிலுவையில் உள்ள வாடகை வருமானம் வருங்க. நோய் நொடிகள் நிவர்த்தியாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஒரு சிலர் வீடு மாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம் செய்ய நேரிடும். மனைவி வழி சொத்தை உயில் மாற்றம் செய்கிறதின் மாமனாரிடம் இருந்த எதிர்ப்புகள் அகலும். நீண்ட காலமாக தடைப்பட்ட அனைத்து மங்கள நிகழ்வுகளும் இப்போ உங்களுக்கு நடைபெறும். பாக்கிய பலன்களும் புண்ணிய பலமும் கூடுங்க. குலதெய்வ, குடும்ப தெய்வ முன்னோர்களின் நல்லாசிகள் உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட திருமணம் நடக்கும். காதல் கலப்பு திருமணம் அதிகரிக்கும். முதல் திருமணத்தில் தோல்வி அடைந்தவர்களுக்கு இரண்டாம் திருமணத்திற்கு வரனமைந்து திருமணம் நடைபெறும். 40 வயதை கடந்தும் திருமணமாகாத பல ஆண்கள், பெண்களுக்கும் திருமணம் நடந்து முடியும். மேலும் மீன ராசிக்கு ராசி அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான குரு பகவானுக்கு செவ்வாயின் 4ஆம் பார்வை இருக்கு. இது குருமங்கள யோகமாக அமைஞ்சிருக்கு. குரு பகவானின் பயணமும் பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கடந்த சில மாதங்களாக கஷ்டத்தில் தவிச்ச மீனராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் நிம்மதியும் சந்தோஷமும் தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அப்படிங்கிறதுல சிறிதும் சந்தேகம் இல்லைங்க. மனக்கட்டுப்பாடு கூடும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. உடல்நல கோளாறுகள் சீராகும். இறை வழிபாட்டில் மகிழ்ச்சி அடைவீங்க. வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி காட்டுவீங்க. புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. பிள்ளைகளினால் நன்மைகள் நடைபெறும். சொத்துக்களினால் வருமானம் உண்டாகும். தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீங்க. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொலைந்து போன கைமறதியாக வைத்த பொருட்கள் மற்றும் ஆவணங்கள்லாம் திரும்பவும் உங்களுக்கு கிடைச்சிடும். மருமகனால் ஏற்பட்ட மன உளைச்சல் தீரும். வர வேண்டிய பணம் வந்து சேரும். பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ம சனி காலத்தில் தூக்கத்தை தொலைச்சவங்களுக்கு இனி நிம்மதியான தூக்கம் வரும். இழந்த பணத்தை திரும்ப பெற போகிறீங்க. அசையா சொத்து வாங்கிறது, விற்கிறது, பராமரிக்கிறது போன்ற காரியங்களில் எச்சரிக்கையாக செயல்படணும். பணப்புழக்கம் சரளமாக இருக்குங்க. பங்கு சந்தை முதலீடுகளால் உபரி வருமானம் உண்டாகும். பண விஷயத்தில் நிலவிய கெட்ட பெயர்கள் நீங்க போகுது. எவ்வளவு வருமானம் வந்தாலும் வீண் விரைய செலவுகள் அதிகரிக்கும்.
விரயத்தை சுப செலவுகளான சொத்து நகை வாங்கவும் குடும்பத்துக்கு சுப நிகழ்வு நடத்தவும் பயன்படுத்தினா சிறப்பான வெற்றிகள் தேடி வருங்க. மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல சக ஊழியர்களிடமிருந்த வேற்றுமை மறையும். ஊடகங்களில் பணிபுரிகிறவங்களின் தனித்திறமை வெளிப்படும். அரசு போட்டித் தேர்வு எழுதியவர்களுக்கு கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்துல உடன் பணிபுரிபவர்களிடம் கருத்து வேறுபாடு நிலவும். சிலர் வேலை பார்க்கும் இடத்துல பிரச்சனை காரணமாக வேறு வேலை மாற நேரும் அல்லது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்கும் நிலை இருக்கும். வேலையை தக்க வைக்க அடிமட்ட ஊழியர்கள் இது பாதிக்காது. அரசு பணியாளர்களின் உத்தியோகம் தொடர்பான வழக்குகளில் திருப்பம் ஏற்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சுயஜாதக தோஷத்தாலும் கோச்சார கிரகத்தாலும் தடைப்பட்ட திருமணம் குருவருளாலும் பெரியோர்களின் நல்லாசியாலும் இனித நடைபெறுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். தனவரவு மகிழ்ச்சி தரும். முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. முழு தைரியத்தோடு வெற்றியை எட்டி பிடிக்க போகிறீங்க. புதிய அணிகலன்கள் அழகு ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. கணவனுக்கோ மனைவிக்கோ திடீர் அதிர்ஷ்டமாக தாத்தா பாட்டி வீட்டு சொத்து பெறும் பணம் போன்றவை கிடைக்கும். லாட்ரி பங்கு சந்தை புதையல் உயில் மூலம் ஆதாயம் கிடைக்கலாம். மேலும் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்க ஜென்ம ராசியில் உள்ள சனியுடன் 2 அதிபதியான செவ்வாய் பங்குனி 19 அதாவது 2/4/2026 அன்று இணைகிறாரு. பெரிய பண பரிவர்த்தனைகளை தவிர்க்கணும். குடும்பத்தினரின் சொல்லுக்கு ஆளாக நேரிடுங்க. முக்கிய வழக்குகளை ஒத்தி வைக்கிறது நல்லது. பூர்வீகத்தை விட்டு தொழில் உத்தியோகத்துக்கு வெளியூர் சென்றவர்கள் நல்ல பொருளாதாரத்துடன் பூர்வீகத்தில் வந்து செட்டில் ஆவாங்க. சிலருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கை இது தேவை. அதீத வேலை பளுவினால் சோர்வு உடல் ரீதியான சில பாதிப்புகள் ஏற்படலாம். யாருக்கும் பணத்தை கடனை கொடுக்கவோ வாங்கவோ வேண்டாங்க. கைவிட்டு போன சொத்துக்கள் வீடு தேடி வர வாய்ப்பு இருக்குது. விற்றுவிட்ட பூர்வீக சொத்துக்களை திரும்ப வாங்க முயற்சி செய்வீங்க. மேலும் பரிகாரமாக நீங்கள் பங்குனி உத்திர நாளில் இளநீர் அபிஷேகம் செய்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. நன்மைகள் வந்து சேரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். நீங்கள் எப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.